கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துகள், புதிதாக இணைந்தவர்களுக்கு அன்பின் வாழ்த்துகள். நம்ம வாரத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கிறோம். இனி சாட்டர்டே சண்டே நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, ஊழியங்கள் செய்வீங்க. அநேகர் ஊழியம் செய்கிறவங்க இதை பார்க்குறீங்க, அநேகர் ஊழியர்களாகவே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்தில் இன்னும் அபிஷேகத்தில் பயன்படுத்துவார். புதிதாக இணைந்தவர்கள் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். எந்த டினாமினேஷன் வேறுபாடின்றி நம்ம எல்லாரும் இயேசு என்ற ஒரே நாமத்தினால கூடியிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புனால் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய ஆலோசனையினால் இந்த சேனல் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். விசேஷமாக உங்கள் ஜெபத்தினால இந்த சேனல் தடையில்லாமல் நடக்கிறது. சும்மா எளிமையாக இதை செய்ய முடியாது. ஒரு பாடல் எளிமையாக உலகம் எல்லாம் போயிடும். ஆனால் ஒரு சத்தியம் தேசமெல்லாம் செல்லணும்னா பிசாசு தடுப்பான். வேதத்தை தான் தடுத்தான் பிசாசு. எத்தனை இடங்களில் வேத புஸ்தகம் கடந்து வரும்பொழுது அதை எரித்தார்கள், கிழித்தார்கள். இன்றைக்கி இந்த ஆன்லைன் மூலமாக அநேக பாவங்கள் இந்த இணையதளம் மூலமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் இந்த இணையதளம் மூலமாகவே ஆண்டுடைய வார்த்தைகளை ஜனங்களுடைய இருதயத்தில் கொண்டு போக கர்த்தர் அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்கிறார். அதில் ஒரு எளிமையான ஊழியம்தான் இந்த ப்ரேயர் டைம் சேனல். இது அநேக ஆத்துமாக்களுக்கு ஏற்ற நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த சேனலில் புதிதாய் வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நம்ம கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம்? தொடர்ந்து வார்த்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவஜனங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இதனுடைய முடிவில் எப்படி ஷெட்யூல் இருக்கிறது, எப்படிலாம் வீடியோஸ் வருகிறதுன்னு புதிதாக இணைந்தவர்களுக்காகவே நான் மெனக்கட்டுன்னு உங்களுக்காக சொல்லுகிறேன். முடிவு வரைக்கும் கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி கர்த்தர் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை யோவான் அதிகாரத்தில் 1வது வசனம் 9வது வசனம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆம் தேவஜனங்களே, இன்றைக்கி எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிலருக்கு ஒரு டேலண்ட் கூட இருக்காது. அவங்களுக்கு ஒரு பாட்டு பாட தெரியாது, ஒரு விபிஎஸ்சில் போய் சின்ன பிள்ளைகளுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, ஒரு கை தட்டுறதுக்கு கூட வெட்கப்படுவாங்க, ஒரு வார்த்தை பேசணுன்னா கூட திக்கி பேசுவாங்க. அவங்களாம் சுவிசேஷம் கூட அறிவிச்சுக்கிட முடியாது. இப்படி கூட இருப்பாங்க. இன்னும் எடுத்துக்காட்டுக்கு சிலருக்கு பிறவிலே பேச தெரியாது, ஊமையாக இருப்பாங்க. இவங்க போய் எப்படி சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? யோசித்து பாருங்கள். சில ஊமையான நபர்கள் கூட இன்றைக்கி ஆக்ஷன் காட்டி யூடியூப்பில் ஊழியம் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்களுடைய பலவீனம் அவர்களை தடுக்கலை. அவர்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் கிரியை செய்துட்டு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அதனால் ஒரு பாஸ்டராக இருக்கணும், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும், ஒரு அப்போஸ்தலனாக இருக்கணும், ஒரு டீச்சராக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கிடையாது. யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்குள்ளாடி ஒரு மகிமையான ஜீவன் வந்திருக்கு. இந்த ஜீவன் உங்களுக்குள்ளே வந்ததில் இருந்து நீங்கள் நடந்த அந்த ஜீவன் உங்கள் கூட நடக்குது. நீங்கள் உட்கார்ந்த அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே உட்காருது. நீங்கள் படுத்தா அது படுத்திருக்கிறது. நீங்கள் ஃப்ளைட்டில் போனாலும் அது உங்கள் கூட வருது, பஸ்ஸில் இருந்தாலும் வருது, உங்களை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாலும் அங்கேயே இருக்குது. எல்லா இடத்துலையும் உங்கள் கூட வரக்கூடிய ஒரு மகிமையின் நம்பிக்கையாகிய அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சுவிசேஷமே அறிவிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது. நீங்கள் நினச்சா நிறைய காரியங்களை செய்ய முடியும். உங்களால் சுவிசேஷம் அறிவிக்க முடியலை, ஆனால் நீங்கள் நினச்சா புஸ்தகத்தை வீட்டில் இருந்து எழுத முடியும். தமிழ் கற்றால் போதும். என்னால் பேச முடியல, நான் ஒரு ஊமை, கவலைப்பட வேண்டாம், கைகால் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஏதோ விதத்தில் உங்களால் கர்த்தருக்காக சாதிக்க முடியும். இல்லை உங்களுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியலை, இன்னைக்கு கைகால் இல்லாதவங்க இருக்கிறாங்க. இந்த நிக்கு விஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், அவருக்கு 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஆனால் அவருக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவரை. ஏன்னா அவருக்கு இருந்த ஒரே ஆயுதம் வாய் மட்டும்தான். வாய் மட்டும்தான் பேசும், கை கிடையாது, கால் கிடையாது. வாய் மட்டும்தான் இருந்துச்சு. நல்ல ஒரு மூளையை கொடுத்தார். அதனால் மூளை செயல்பட்டுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இருதயம் மறுபடி பிறந்தது. அவருடைய வாயால் சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கினார். இவர் உலகம் ஃபுல்லாக பிரசித்தமானார். தேவன் அவரை உலகம் ஃபுல்லாக பயன்படுத்தினார். கை கிடையாது, கால் கிடையாது. இந்த தேவ மனிதனை இன்டர்நெட்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒன்லி வாய் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் சொல்ல வருகிறேன், இந்த பிரகாசம், இந்த கிறிஸ்துவின் மகிமை ஒருத்தனுக்குள்ளே வந்துட்டுனா அவனுக்கு வாயே பேச முடியாட்டியும், சுவிசேஷமே அறிவிக்க முடியாட்டியும், கையும் காலும் கூட இல்லாட்டியும், இந்த சுவிசேஷ வல்லமை உள்ளே வந்ததனுடைய மகிமை எப்படி விளங்கும்னா அவனுக்குள்ளாடி அது ஜபமாக விளங்கும். யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ யோசிக்கலாம், ஆண்டவரே நான் ஒன்றும் செய்ய முடியாதா? ஆண்டு சொல்கிறார், உனக்குள்ளே வந்தது உன்னை ஏதோ ஒன்றை செய்ய வைக்கும். உன்னை செய்ய வைக்காமல் இருக்காது. ஒன்றுமே செய்ய முடியாட்டி ஜெபிக்க வைக்க முடியும். இந்த ஜப ஊழியத்தை யாராலையும் அழிக்க முடியாது. எந்த சிறைச்சாலையும் அழிக்க முடியாது. பவுலையும் சீலாவையும் தூக்கி சிறைச்சாலையில் போட்டாங்க. ஒரு ஊழியர் அழகாக சொன்னார்,
கையை கட்டிட்ட பிசாசே, காலை கட்டிட்ட பிசாசுக்கு சந்தோஷம். ஊழியமாக செய்ய வர கையை கட்டுறேன் காலை கட்டுறேன்னு சொல்லிட்டு தொழுவு மரத்தில் கட்டி வச்சாச்சு. எல்லாம் கட்டி வச்சான், வாயை கட்ட மறந்துட்டானா. எத்தனை அருமை பார்த்தீங்களா தேவ ஜனங்களே. வாயை கட்ட மறந்த உடனே வாயால் துதிக்க ஆரம்பித்தாங்க. தேவ ஜனங்களை எந்த நபர் தான் நம்ம வாயை கட்ட போகிறாங்க? யாரால முடியும்? வாயவே கட்டுட்டுமே, நம்ம சிந்தனையை கட்ட முடியாது. நம்ம சிந்தனையை கட்ட முடியாது. நம்ம அந்த சிந்தனையில் கத்தரை உயர்த்த முடியும், நம்ம இருதயத்தில் அவரை உயர்த்த முடியும். அதனால தான் இந்த மகிமை விலையேறப்பெற்றது. உங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாட்டியும் மரண படுக்கையில் இருந்தால் கூட உங்கள் இருதயம் பயங்கரமானது. மரண படுக்கையில் கடந்த எலிசா தீர்க்கதரிசி படுக்கையில் இருந்துட்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். அந்த இருதயம் அவ்வளோ விலையேறப்பெற்றதாக இருந்துச்சு. நடக்க போகிறத இருதயம் வெளிப்படுத்தும். ஏன்னா இந்த மகிமை இறங்கின இடமே உங்கள் இருதயம். உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, அதில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என்னால் ஒன்றுமே முடியலன்னு சொன்னாலும் உங்கள் இருதயம் ஜெபிக்க வைக்கும். அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பும். உங்கள் ஜெபம் கட்டுகளை உடைத்து ஊழியர்களை எழுப்பும், பாஸ்டர்ஸை எழுப்பும், மிஷினரிகளை எழுப்பும். அதனால் உங்களுக்குள் வந்திருக்கிற அந்த மேன்மையை குறித்து அசதியாக இருக்காதீர்கள். அது கிறிஸ்துவின் மகிமை. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பலவீனமான ஒன்றுமே இல்லாதவனை கூட பிரகாசிப்பிக்கிற ஒளி, அவனுக்குள்ள கிறிஸ்து என்ற வெளிச்சம் உதித்திருக்கும். அவன் கிட்ட போனால் அன்பை பார்க்க முடியும். அவன் கிட்ட போனால் சில வெளிச்சத்தை பார்க்க முடியும். சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மரண பயம் இருக்காது. ஒரு தம்பிக்கு ரொம்ப மோசமான 4th ஸ்டேஜ் கேன்சர். ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்தான். அவன் சொன்னான், கர்த்தர் எனக்கு திராணி கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இதை அனுமதிச்சிருக்கிறார். என்னால் தாங்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சதுனால தான் கர்த்தர் தந்திருக்காருன்னு அந்த குழந்தை வாயால் சொல்லிச்சுங்க. அதை கேட்டு அவங்க அப்பா அழுதார். உனக்கு வந்த வியாதி எனக்கு வந்திருக்கக்கூடாதான்னு அழுதார். ஆனால் தேவ ஜனங்களே, ஆண்டருக்கு தெரியும் அந்த வியாதி அவங்க அப்பாவுக்கு இல்லை, அந்த மகனுக்கு வந்து அதை தாங்கிக்கிடுவான்னு தெரிஞ்சிருக்கு. வழிதான். ஆனால் அந்த மகனுடைய வாயால் சொல்லுகிறான், கர்த்தர் திராணிக்கு தக்கதாக தான் எல்லாமே செய்வார். ஒருவேளை அந்த அப்பா மறித்து அந்த பிள்ளையை பார்க்க யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் பார்த்துருப்பார். ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவன் ஒரு தூதன் போல் அவங்க வீட்டில் இருக்கிறான். ஸோ தேவ ஜனங்களே, இந்த மகிமை வந்துட்டுனா உங்களால் அசைய முடியாட்டி கூட உங்ககிட்ட வந்து அன்பை பார்க்க முடியும், ஆவியின் கனிகளை பார்க்க முடியும். உங்களை பார்க்குறவங்க திருந்துவாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். அதனால் யோசித்து பாருங்கள், நம்ம ஒன்றும் கை கால் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன செய்வோம்? என்னால் முடியலன்னு சொல்லுவோம். மறந்து போகாதீங்க, நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அது பலவீனர்களே பயன்படுத்துதுன்னா, ஓரளவு உங்களால் முடியுதுன்னா உங்களை பயன்படுத்த முடியாதா? கண்டிப்பாக முடியும். உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல கைகாலான்று தந்திருக்கிறாரே, நல்ல சிந்தனையை தந்திருக்கிறாரே, நல்ல வாய் தந்திருக்கிறாரே, சில கிருபைகளை தந்திருக்கிறாரே. கர்த்தருக்காக அதை பயன்படுத்தி பாருங்கள். தாழ்மையாக இருந்து கனியோடு இருந்து பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் கர்த்தரின் மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக மாறிடுவீங்க. உங்களிலிருந்து அந்த வெளிச்சம் ரேடியேட்டாக தொடங்கிடும், அது வெளியே வர தொடங்கிடும். அதனால் நம்ம சாக்கு போக்கு சொல்லவே வேண்டாம். எல்லாரையும் பயன்படுத்துகிற ஒளி உங்களையும் பயன்படுத்தும். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நாளில் இது அருமையான சத்தியத்தின் மூலமாக எங்களை பயன்படுத்த சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் கிறிஸ்துவின் வெளிச்சம் வருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த வாரமெல்லாம் காத்து கொண்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு பேரையும் தாங்கினதுக்காக நன்றி. உங்கள் கிருபை தாங்கினதுனால தான் இந்த செய்தியை கேட்க உதவி செய்கிறீங்க. இவ்வளோ நாள் நடந்து வர உதவி செய்கிறீங்க. இனி உள்ள நாளும் நடத்த போகிறீங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் இனிதே அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெபநேர குடும்பத்தாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் வந்த எல்லாருக்காகவும் ஒரு விஷயம் கூட, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் அதிகாலை 5 மணி அளவில் நம்ம அதிகாலை ஜெபம் வைத்திருக்கிறோம். தேவ ஜனங்கள் எழும்பின உடனே கேளுங்க. ஒருவேளை லேட்டாக தான் தூங்குறீங்கன்னா எப்போ எழும்புகிறீங்களோ கேளுங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும்னு சொல்லுகிறவங்களுக்கு இந்த 5 மணி ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்கும். 5 மணிக்கு எழும்பின உடனே வசனம் உங்களுக்கு கொடுக்கப்படும். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே 9 மணி அளவுக்கு இரவு நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களும் ஜெபமும் கட்டுகளை உடைக்கிற விடுதலை ஜெபமும் இருக்கிறது. சாபக்கட்டில் விசேஷமாக இருக்கிறீங்க, போராட்டத்தில் இருக்கிற மந்திரக்கட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டெலிவரன்ஸ் உண்டாகும். கர்த்தர் நம்ம ஊழியத்தை டெலிவரன்ஸ் ஊழியத்துக்காகவே அழைச்சிருக்கிறார். ஏதோ ஒரு செய்தியை கேட்டுட்டு விடுதலை பெறலான்னு இல்லாமல் சத்தியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள அனுதினமும் கேளுங்க. அப்போதான் வாழ்க்கையை குறித்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் உபதேசம், ஒரு முழு உபதேசம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை அமைக்கணும், எப்படி குடும்பத்தை அமைக்கணும், எல்லா ரகசியங்களையும் கர்த்தர் ஒவ்வொரு பதிவுலையும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை ஆவியில் நிரப்புற மாதிரி, கட்டுகளை உடைக்கிற மாதிரி பல ரீதியில் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவியானவர் கையில் விட்டு கொடுத்து தொடர்ந்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நான் 100% சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கை மாறுகிறத நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பம் மாறுறதை பார்ப்பீங்க. ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய சத்தியத்தை அறிந்தவர்களாக,
கர்த்தருக்காக கனி கொடுக்குறவங்களாம் மாறிடுவீங்க. ப்ரேயர் டைம் குடும்பத்தோடு இணைந்திருங்க. உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திங்கட்கிழமை சந்திப்போம். காட் bless you. ஆமேன்.